ஹலோ guys, வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இது எல்லாமே முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், எப்போதுமே மார்னிங் ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் மார்க்கெட் ரெண்டும் நானே சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் க்ரீனில் இருந்ததுன்னா பை சைடு போங்க, இது ரெண்டும் நெகட்டிவில் இருந்ததுன்னா செல் சைடு போங்க. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இருக்க டெப்த்தில் இது ஒரு மெயினான டெப்த்து, சரிங்களா? இது நடந்த உடனே இது எல்லாமே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுறவங்க தான் நிறையா பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இன்றைக்கி இப்போ நம்ம அதை பார்க்குறது மார்க்கெட் க்ரீனில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய விதங்கள் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும், நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதெல்லாம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் நிறையா ஸ்ட்ராட்டஜி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பண்ணக்கூடிய ட்ரேட். ஸோ என்ன பண்ணுங்கள், நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 ரெண்டுலேயுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 3 ஹவர் கேண்டில் போட்டுருங்க. ஸோ 3 ஹவர் கேண்டில் போட்டோன்னே ஃபர்ஸ்ட் இந்த 3 ஹவர் கேண்டில் எது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நெக்ஸ்ட் 50ல் நான் 3 ஹவர்ஸ் போடுறேன். ஸோ தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் க்ரீனில் தான் இருந்திருக்கு, பட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு இங்கே பாருங்கள், கீழே இருந்து அப்படியே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுலேயுமே என்ன ஆயிருக்கு, கீழேருந்து ஃபால் ஆகிருக்கு. இப்போ இதில் சின்ன ப்ராப்ளம் என்ன, ஏன் நான் நெக்ஸ்ட் 50 எடுக்கலை அப்படின்னா, இந்த இடத்துல இதில் என்ன பண்ணுங்கள், 3 ஹவர் கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீனில் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளே பையரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இருந்தால் கூட, ஏன்னா பை அதிகமாக ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட க்ரீனில் விழுந்துடும். அப்போ நமக்கு ரெட்டில் இருக்க கேண்டில் தான் தேவை. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து ரெட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹவர் ரெட்டில் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் என்டையர் இது நிஃப்டி 50. ஸோ என்ன ஆக போகுதுன்னா, மார்க்கெட் டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேராக போங்க. நிஃப்டி 50யா நெக்ஸ்ட் 50யா, நம்ம பார்த்தது நிஃப்டி 50, சரிங்களா? நெக்ஸ்ட் 50 நிஃப்டி 50 தான் தொடர்ந்து ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிஃப்டி 50 எடுத்துகிட்டு, ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு, அப்போ என்ன பண்ணணும், ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டாக், அதாவது எல்லா ஸ்டாக்குமே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இதனோட ரீசன். மார்க்கெட் 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஸோ ரெப்ரசன்ட் பண்ணும்போதே தொடர்ந்து ஃபால் ஆகிட்டுருக்குன்னா எல்லா கம்பெனியுமே தொடர்ந்து கீழே இறங்கிட்டே இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கையிலே ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி எடுக்கணும். இப்போ இதில் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண கம்பெனி மொதல் 5 இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கோல் இண்டியா, டெக் மஹிந்திரா, டாக்டர் ரெட்டி, யூபிஎல், ஓஎன்ஜிசி, சரிங்களா? இந்த 5ஐயும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வால்யூம் பை சைடுக்கு யூஸ் பண்ணணும், சரிங்களா? செல் சைடுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கில் வால்யூம் எது அதிகமாக இருக்குது? இப்போ மொதல் 5 ஸ்டாக் எடுத்திருக்கோம். கோல் இண்டியா, டெக் மஹிந்திரா, டாக்டர் ரெட்டி, யூபிஎல், ஓஎன்ஜிசி. நான் அப்படி வால்யூம் ஹையில் போடுறேன். போடச்சே யாருக்கா, ஓஎன்ஜிசி வந்துட்டாப்ப கோல் இண்டியா வந்துட்டாங்க. இவங்க எதில் என்ன இருக்குது, வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை செல்லுக்கு பயன்படுத்தக்கூடாது, பைக்கு தான் பயன்படுத்தணும், சரிங்களா? அப்போது ஓஎன்ஜிசிலையும் கோல் இண்டியாலும் யார் அதிகமாக இருக்கா, வால்யூம் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு தேவை இந்த லிஸ்ட்டில் வராத ஆட்கள் யார், இந்த 3 பேர். டெக் மஹிந்திரா, டாக்டர் ரெட்டி, யூபிஎல். இப்போ என்ன பண்ணுங்க, ஸோ இது நெக்ஸ்ட் 50ல் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டாக்ஸ், சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம், அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே எல்லாத்துலேயுமே என்ன பண்ண, 3 ஹவர்ஸ் கேண்டில் போட்டுருங்க. நான் சொன்னது தான், ஃபஸ்ட்டு கேண்டில் தொடர்ந்து ஃபால் ஆகிருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து செக் பண்ணிடுங்க, சரிங்களா? இதில் என்ன அப்படின்னா, யூபிஎல் ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் என்னவா இருக்குது அப்படின்னா க்ரீனில் இருக்குது. ஸோ இதை ஆட்டத்தில் சேர்த்துக்கிடாதீங்க, ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, டெக் மஹிந்திரா, இதை அப்படி போட்டோடனே 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுருங்க. டாக்டர் ரெட்டி இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுருங்க. இதில் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வாங்குங்க.
தொடர்ந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த 3 ஹவர் கேண்டில் பிரேக் பண்ணுதில்ல அந்த இடத்துல என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா க்ரீன் கேண்டில் இருக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் அமையக்கூடாது. இதில் வந்து 3 ஹவர்ஸ் கேண்டில் சரிங்களா, இந்த இடம் இதுதான் ஸ்டார்ட்டு சரிங்களா, 3 ஹவர்ஸ் கேண்டில். அடுத்ததை பிரேக் பண்ணுற கேண்டில் என்னவா இருக்குன்னா ரெட்டாக இருக்குது. இந்த இடத்துல க்ரீன் விழக்கூடாது பிரேக் பண்ணுற கேண்டில். அதை நல்லா கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்க. டாக்டர் ரெட்லையும் பார்த்துருங்க, டெக் மஹிந்திராலையும் பார்த்துருங்க. ஸோ இங்கே என்ன ஆகுது, பிரேக் பண்ண கேண்டில் சரிங்களா, இது டச் தான் பண்ணியிருக்கு, இதை கன்சிடர் பண்ண வேணாம். இது வந்து பிரேக் பண்ணது, அதாவது அந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் கரெக்டாக பிரேக் பண்ண இடத்துல, ஏன்னா ரெட் சைட் போகிறோம் அந்த இடத்துல கரெக்டாக வந்து என்னென்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும். அந்த கேண்டில் பிரேக் பண்ணுற இடத்துலையும் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரெட் கேண்டில் இருக்கணும். இப்போ என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுங்கன்னா டாக்டர் ரெட்டி போயிருங்க, ஏன்னா டெக் மஹிந்திராவில் விழுந்துருச்சு. ஸோ இங்கே நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே தொட்ட இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஹவர்ஸ் கேண்டில் என்னவா இருக்குது பிரேக் பண்ண இடம், 5 மினிட்ஸ் கேண்டில் என்னவா இருக்குது ரெட் கேண்டிலாக இருக்குது சரிங்களா. அந்த ரெட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணுற இடத்துல உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட். இதில் என்ன அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் செல் சைடு போகிறீங்கன்னா 3 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா. 3 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு மேலே இது வந்து நம்ம 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் ட்ரேடும் எடுக்கிறோம். 3 மினிட்ஸில் இந்த ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா. ஸோ மேலே செல் அடித்து கீழே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே மேலே செல் டைரெக்டாக புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 3918 சரிங்களா. அங்கேருந்து அப்படி சருன்னு பார்த்தீங்கன்னா 3902, கிட்டத்தட்ட 16 பாயிண்ட். இமீடியட்டாக 3 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இங்கே அதில் தான் இருக்குது விஷயமே. ஸோ டக் டக் டக்கு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன், தொடர்ந்து மார்க்கெட் சரியுதா அப்படிங்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதை அடிச்சிடலாம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ ட்ரையல் பேஸில் பாருங்கள், ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும் நிறைய விதங்கள் இருக்குது, இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பாபாய், see you.